அப்பா வீட்ல இல்லாத நேரம் பொண்ணு பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவா. அந்த டைம் அப்பா வந்த உடனே இவ கையும் காலுமா மாட்டிக்கிடுவா. அவர் கோவத்துல பாய் ஃப்ரெண்டை குத்தியே கொலை பண்ணிடுறாரு. அதுல இருந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் டெய்லி பொண்ணை பாக்குறதுக்கு வர மாதிரி இவருக்கு இல்யூஷன் கிரியேட் ஆகிட்டு இதுல இவர் மென்டலா டிஸ்டர்ப் ஆகி போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு இந்த பையன் பொண்ணை பார்க்க டெய்லி வீட்டுக்கு வந்து டார்ச்சர் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலீஸோட கண்ணையும் திருட்டிட்டு வந்து அந்த பாய் ஃப்ரெண்டோட அம்மாவை கூப்பிட்டு விசாரிச்சா அந்த ஆளு சரியான மனநோயாளி சார். அவர் பொண்ணு இறந்து போய் 3 மாசம் ஆகுது, என் பையன் தொலைஞ்சு போய் 3 மாசம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவர் அந்த பையனை கொலை பண்ண போகும்போது பொண்ணையும் கொலை பண்ணிட்டு சூசைடா ஃப்ரேம் பண்ணிடுவாரு. அதுல இருந்து அந்த பொண்ணு இல்யூஷனா தெரியும். இப்போ போலீஸ் ஒரு வீட்டுக்கே போய் இன்னைக்கு அந்த பையன் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சு உங்க பொண்ணு எங்கன்னு கேட்க அப்ப உள்ளதான் சார் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு இந்த ஆள் போய் சொல்லிட்டு அவருக்கு காப்பி போடுறதுக்கு போறான். இவர் அங்க இருக்கிற ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா கெட்ட நாத்தம் அடிக்குது. ஒரு ட்ரம் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் 3 மாசம் அங்கெல்லாம் செத்த போனமா இருக்கிறான். பின்னாடி இருந்து இந்த ஆளு போலீஸே ஷூட் பண்ணி நீங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவரை கொலை பண்ண பார்ப்பான். சரியான நேரத்துல போலீஸ் டீம் உள்ள நுழைஞ்சு அந்த ஆளை அடிச்சு போட்டு போலீஸ் காப்பாத்தி அப்பா வீட்டில் இல்லாத நேரம் பொண்ணு பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவா. அந்த டைம் அப்பா வந்த உடனே இவ கையும் காலுமா மாட்டிக்கிடுவா. அவர் கோவத்துல பாய் ஃப்ரெண்டை குத்தியே கொலை பண்ணிடுறாரு. அதுல இருந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் டெய்லி பொண்ணை பாக்குறதுக்கு வர மாதிரி இவருக்கு இல்யூஷன் கிரியேட் ஆகிட்டு இதுல இவர் மென்டலா டிஸ்டர்ப் ஆகி போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு இந்த பையன் பொண்ணை பார்க்க டெய்லி வீட்டுக்கு வந்து டார்ச்சர் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலீஸோட கண்ணையும் திருட்டிட்டு வந்து அந்த பாய் ஃப்ரெண்டோட அம்மாவை கூப்பிட்டு விசாரிச்சா அந்த ஆளு சரியான மனநோயாளி சார். அவர் பொண்ணு இறந்து போய் 3 மாசம் ஆகுது, என் பையன் தொலைஞ்சு போய் 3 மாசம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவர் அந்த பையனை கொலை பண்ண போகும்போது பொண்ணையும் கொலை பண்ணிட்டு சூசைடா ஃப்ரேம் பண்ணிடுவாரு. அதுல இருந்து அந்த பொண்ணு இல்யூஷனா தெரியும். போலீஸ் ஒரு வீட்டுக்கே போய் இன்னைக்கு அந்த பையன் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சு உங்க பொண்ணு எங்கன்னு கேட்க அப்ப உள்ளதான் சார் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு இந்த ஆள் போய் சொல்லிட்டு அவருக்கு காப்பி போடுறதுக்கு போறான். இவர் அங்க இருக்கிற ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா கெட்ட நாத்தம் அடிக்குது. ஒரு ட்ரம் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் 3 மாசம் அங்கெல்லாம் செத்த போனமா இருக்கிறான். பின்னாடி இருந்து இந்த ஆளு போலீஸே ஷூட் பண்ணி நீங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவரை கொலை பண்ண பார்ப்பான். சரியான நேரத்துல போலீஸ் டீம் உள்ள நுழைஞ்சு அந்த ஆளை அடிச்சு போட்டு போலீஸ் காப்பாத்தி